ஆமென், ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 5-6 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், அவர் இல்லாத இடத்தில் அவரை தேடாதிருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தேடுங்கள், கண்டடைவீர்கள். சிலருக்கு இந்த ஆர்டரா சொன்னாதான் வரும்ல. கேளுங்கள், தரப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆமென். நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினால் தேடுகையில் நான் உங்களுக்கு தென்படுவேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்துல அதிகாலையில் இருட்டோடு இருட்டா எழுந்து வந்த சில ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை. தேடி வந்தவர்களை பார்த்து தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இங்கே இல்லை. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் உள்ளே கொண்டு வந்து சிந்தையிலே வைத்து தியானிக்க வைத்தார். ஆண்டவர் தெளிவாக பேசினார், அவர் இல்லாத இடத்தில் அவரை தேடாதிருங்கள். அவர் இல்லாத இடத்தில் அவரை தேடாதிருங்கள். எங்கே அவர் சமீபமாக இருக்கிறாரோ அங்கே தேடுங்கள். அவர் இல்லாத இடத்தில் அவர் தேடாதிருங்க. அவர் எங்கெல்லாம் இருக்க மாட்டார். ஒரு நேரம் அனுமதிக்குமானால் ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க. இந்த 5 அவர் எங்கெல்லாம் இருக்க மாட்டார். அவர் இல்லாத இடத்துல நாம் அவர் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. தேடின பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அநேகர் தேடி பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கரெக்ட் தான் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம கர்த்தரை தேடுறோம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நன்மைகள் ஏதாவது குறைவு இருக்கா? ஆண்டவர் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். நம்ம சரியா தேடுறோமா? தேட வேண்டிய இடத்துல தேடுறோமா? தேட வேண்டிய முறையில் தேடுறோமா? அவர் இல்லாத இடத்தில் அவரை தேடாதீர்கள். அவர் எங்கே இருக்க மாட்டார். அதே வசனம் சொல்லுகிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அவர் அப்ப எங்கே இருக்க மாட்டார்? மரித்தோரிடத்தில் அவர் இருக்க மாட்டார். மரித்தவன் என்று சொல்லும் போது ஜீவன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த பூமியிலே வெளிப்பட்ட போது அவர் செபுலோன் நப்தலி நாடுகளுக்குள்ளே வந்தார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது எதை குறிக்கிறது? எதை காண்பிக்கிறது? மனுக்குலம் ரட்சிப்படைவதை காண்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், மீட்கப்பட்ட அனுபவம். எதிலிருந்து மீட்கப்பட்ட அனுபவம்? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அனுபவம். அப்படி என்றால் மீட்கப்பட்டவர்கள் வெளிச்சத்தில் இருக்கிறார்கள், மீட்கப்படாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இருளில் இருக்கிற அனுபவம் என்பது என்ன? ஜீவன் இல்லாத நிலை. ஜீவன் இல்லாத நிலை என்பது என்ன? மரித்த நிலை. மரித்தவர்களிடத்தில் உயிரோடு இருக்கிறவரை பார்க்க முடியாது. மரித்தோரிடத்தில் உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்க முடியாது.
புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல வேண்டுமானால் அந்த இளைய குமாரன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்தபோது தகப்பன் சொன்ன காரியம் என்ன? இவன் மரித்தான். எந்த வாழ்க்கையை மரித்த நிலைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? நண்பர்களோடு சேர்ந்து அவன் வாழ்ந்த துன்மார்க்க வாழ்க்கை, தகப்பனை விட்டு தூரம் போய் வாழ்ந்த துன்மார்க்க வாழ்க்கை. யோவான் சுவிசேஷம் எடுக்க வேண்டாம் சொல்லுகிறேன், 3வது அதிகாரம் 19-20 வசனங்களை பார்த்தால் தெரியும். பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள் ஒளியின் இடத்துல வரமாட்டேங்கிறாங்க. அவங்க தூரமா தான் நிற்பாங்க. ஏன்? ஒளியின் இடத்துல வந்தால் கிரியைகள் கண்டிக்கப்படும், கிரியைகள் உணர்த்தப்படும். எனவே இருளை விரும்புகிறார்கள். இருளை தேசத்தில் அதிகம் விரும்புகிறவர்கள் யார்? எப்போ நைட் ஆகும்னு விரும்புறதுல ஒரு கூட்டத்தார் யார்? கரெக்ட் தான் சொல்லுங்க. திருடன். அதில் நைட் ஆனா கூட பிரச்சனை இல்லை, எப்போ கரண்ட் போகும். பாவம் செய்ய விரும்புகிறவர்கள், பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள் இருளை விரும்புகிறார்கள், ஒளியை பகைக்கிறார்கள். ஏன்னா ஒளியினிடத்தில் வந்தால் எல்லாமே வெளிச்சமாக்கப்படும், எல்லாமே தெரியப்படும். தேவ சமூகத்தை தேடி வந்தால் எல்லாமே, ஆமென், தேவ சமூகம் என்கிற கண்ணாடியில் எல்லாமே தெரிய வரும். எனவே ஒளியினிடத்தில் வர விரும்பவில்லை, அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். ஏன்? பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவர்கள். இந்த இளைய குமாரனை பாருங்கள், அவனுக்கு என்ன குறை? கர்த்தர் தகப்பன் அவரை வீட்டை விட்டு துரத்தவில்லை. நீ சொத்தை பிரிச்சு கேட்கிறியா, வெளியே போ, எங்கேயுமே சொல்லவில்லை. கேட்டதை கொடுத்தார். கொடுத்து விட்டு சிலர் பாருங்க, சிலரை ஒதுக்குறதுக்குன்னு கொடுப்பாங்க. சிலர் சொத்தை பிரிக்கிறதே சிலரை ஒதுக்குறதுக்குன்னு. இனி எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கே தகப்பன் ஒதுக்குறதுக்காக பிரிச்சு கொடுக்கல, கேட்டதுனால கொடுத்தார். கேட்டதுனால கொடுத்துட்டு அந்த இளையகுமாரன் தகப்பனோடு தான் இருக்கிறான். கொஞ்ச நாள் இருந்தான். இருந்துட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் பொல்லாப்பு செய்ய விரும்பினான், துன்மார்க்க வாழ்க்கை வாழ விரும்பினான், மரித்தவர் கூட்டத்தில் போய் இருக்க விரும்பினான். தகப்பனோடு இருந்தால் பாவம் செய்ய முடியாது, தகப்பனோடு இருந்தால் தன் மன விரும்பினதை செய்ய முடியாது. எனவே தகப்பனை விட்டு பிரிந்து மரித்தவர் கூட்டத்தில் போய் உட்கார்ந்திருந்தான். லூக்கா 15வது அதிகாரத்தில் 3 உவமைகளை சொல்லுகிறார். காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, ஆமென், பிரிந்து போன மகன். காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன மகன். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று காணாமல் போச்சு. 100ல் 1 காணாம போச்சு, 10ல் 1 தொலைஞ்சு போச்சு, 2ல் 1 வெளியே போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிய உவமைகளில் 2வது வருகையை குறித்தும் கடைசி நாட்கள் காரியங்களை குறித்தும் பேசுகிற இடத்துல எங்கேயுமே கிருபையை பார்க்க முடியாது. கிருபையை பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஃபுல்லா எதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறோம்னா கிருபைய. அவர் தம்முடைய 2வது வருகையை குறித்து சொல்லப்பட்ட இடங்களில் எங்கேயுமே கிருபையை பார்க்க முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. அவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? 2 பேர் இருப்பான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன். அப்ப எத்தனை % அவுட்? நாங்க மேக்ஸ்ல, நாங்க சயின்ஸ் குரூப்பா, எத்தனை % அவுட்? 50. முதலாவது இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பு என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க. அழைப்பு 100% மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இதுதான் கிருபை. ஆனால் ஆண்டவர் இனி வரப்போகிறது கிருபையினால் சேர்த்துக் கொள்ள அல்ல, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 2 பேர் ஆண்டவர் சொன்ன உவமை, 2 பேர். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். எத்தனை % அவுட்? 50%. இனி லூக்கா 15வது அதிகாரத்தில் வாங்க, எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன், தெரிந்த சம்பவங்கள்னால நேரம் இல்லை. 100ல் 1 காணாம போச்சு. எத்தனை % அவுட் சொல்லுங்க? 1%. அந்த 1% அவர் என்ன செய்தார்? தேடி கொண்டு வருகிறார். கிருபை.
1 காணாம போச்சு. எத்தனை பெர்சன்டேஜ் அவுட்? 1. எந்த ஸ்கூல் படிக்கிற? அவனாவது சொல்றான். சிலர் இல்ல தெரிஞ்ச மாதிரி, அப்படியா காணாம போச்சா? எப்போ? 10ல் 1 காணாம போச்சு. எத்தனை பெர்சன்டேஜ் அவுட்? இம்போசிஷனே தப்பா எழுதிட்டு இருக்கிறாங்க சிலர். எத்தனை பெர்சன்டேஜ் அவுட்? 10% அவுட். கரெக்ட் தானே? இல்லை நான் தப்பா சொல்றேனா? கரெக்ட். அந்த 10% அவுட் ஆயிட்டு தொலைந்து போனது. அந்த 10% திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யப்பட்டது? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினால் கிடைக்கும். அந்த தொலைந்தது தான் இரட்சண்யத்தின் சந்தோஷம். அந்த தொலைந்தது தான் ஆதி அன்பு. அந்த தொலைந்தது தான் பழைய ஆவிக்குரிய அனுபவம். இதை சரி பண்றதுக்கு இந்த விளக்கு, இந்த கட்டளை தான் விளக்கு. இதுதான் தீபம். இதை கொளுத்தி வெளியே பெருக்க கூடாது, வீட்டை பெருக்கணும். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் இருக்கிற நாம தான் அவருடைய வீடு. ஆண்டவர் தரார். தொலைந்ததை திருப்பி எடுக்கிறதுக்கு நான் உனக்கு விளக்க தரேன், நீ பெருக்கு, நீ சரி பண்ணு. வீட்டை பெருக்குனா இதை வச்சு சுத்திகரித்தா தொலைந்ததை எடுத்துடலாம். தேடி போனா காணாம போனதை தூக்கிடலாம். விளக்கு கொளுத்தி வீட்டை பெருக்குனா தொலைந்ததை எடுத்துடலாம். இழந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திருப்பி பெறலாம். ரட்சிப்பு இழக்கல, ரட்சிப்பின் சந்தோஷம். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்ததை திருப்பி பெறலாம். இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெறலாம். ஆமென். தன்னிலை உணர்ந்து சிம்சோன் கதறினான், இந்த ஒரு விஷயம் இறங்கும் என்று. ஆண்டவர் இறங்கினார் அல்லவா? இந்த விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கணும். ஏன் சபைக்கு தேவன் கொண்டு வருகிறார்? ஏன் உபதேசத்தை தருகிறார்? இந்த வார்த்தை என்னும் விளக்கினாலே நாம் நம்முடைய வீட்டை பெருக்க வேண்டும். இல்லைன்னா குப்பை ஏறிட்டு தான் இருக்கும். நிறைய வீட்டில் காணாம போன காரியங்கள் கிடைக்கணுமா? ஆமா கிடைக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டை ஒழுங்கா சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் கிடைக்கும். ஆமே. வீட்டை கிளீன் பண்ணுங்க, கிடைக்கும். உங்க பழைய மேரேஜ் கார்டு வர கிடைக்கும். தேடி பாருங்க, எல்லாம் கிடைக்கும். வீட்டை பெருக்குனா தொலைந்தது கிடைக்கும். நம்ம விளக்க கொளுத்தி அடுத்த வீட்டில் தேடிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் குப்பை இருக்கு, இந்த வீட்டில் குப்பை இருக்கு, காணாம தொலைந்தது நமக்கு. அதை குறித்து கவலை இல்லை. அடுத்தவங்க குப்பையை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் அது இருக்கு, இது இருக்கு. அவ விளக்க கொளுத்தி தன் வீட்டை பெருக்கினாள். தொலைந்த வெள்ளி காசு கிடைச்சதோ, இழந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் கிடைச்சதோ, ஆதி அனுபவம் கிடைச்சதோ, அந்த அபிஷேகம் திரும்ப கிடைச்சதோ, ஓ glory! அந்த சந்தோஷத்துக்கு அளவில்லை. 10% திரும்ப கிடைச்சிட்டு 1% திரும்ப கொண்டு வரப்பட்டது. 100ன்னு தொடங்குறார், 10ன்னு வரார், இப்ப 2. போக போக கிருபை எப்படி மாறுதுன்னு பாருங்க. தேவனுடைய கிருபை நாட்களை வீணாக்காதே. இப்போ ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஏன் 100 சொல்ல? உண்மை தானே சொல்றாரு. 100ன்னு சொன்னா என்ன? ஹல்லேலூயா. சிலர் பயங்கரமா பிளான் போடுவாங்க, அங்க போ இங்க போன் பிளான். போய் கடைசியில் என்ன சொல்லுவாங்க? பிளான் தானே போடுறோம், சும்மா போட்டு விடுவோம்ல. ஆமென். கரெக்டா வர்றார். 2 பிள்ளைங்க. ஒருத்தன் போயிட்டான். தகப்பன் தேடி போகல, விளக்க கொளுத்தியும் தேடி போகல, ஒன்னும் செய்யல, ஒருத்தன் போயிட்டான். எத்தனை பெர்சன்டேஜ் அவுட்? 50. இப்போ 2 50 இருக்கு. நம்ம எந்த 50? சில சொல்றாங்க 50 50. சண்டே இந்த 50, மண்டே. இளைய குமாரனுக்கு பசித்தது. தகப்பன் வந்து சாப்பாடு கொடுக்கவில்லை. ஏன்? அவன் மரித்தவர் கூட்டத்தில் இருந்தான். உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடி காண முடியாது. வீட்டில் வேலைக்காரனுக்கு பிரியாணி, ஆனா சொந்த மகனுக்கு சாப்பாடு இல்ல. ஏன்? அவன் மரித்தவர் கூட்டத்தில் இருந்தான். தேசத்தில் பஞ்சம் உண்டானது, அவன் மரித்தவர் கூட்டத்தில் இருக்கிறான். உயிரோடு இருக்கிற தகப்பன் அங்கே வரவில்லை, வர முடியாது, வரமாட்டார்.
அவன் தகப்பனை நினைக்கிறான், தகப்பன் வீட்டை நினைக்கிறான். பத்மு தீவில யோவான் கர்த்தரை நினைத்த போது வந்தார். ஆனால் பன்றிக்கு முன்னாக இருந்து இளையகுமாரன் தகப்பனை நினைக்கிறான், தகப்பன் வரவில்லை. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை. நாம் யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம்? யாரோடு சேர்ந்து? எல்லாரையும் நேசியுங்கள், ஆனால் எல்லாரோடும் ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? ஆமென், ஹல்லேலூயா. நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம், யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம்? ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாய் புரிந்து கொள்ளுங்கள். என்ன? என் தேவ பிரசன்னத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வருகிற எந்த ஃபெலோஷிப்போ, எந்த ஐக்கியமோ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு நீங்க எப்பவுமே சமீபமா இருக்கணும், எனக்கு நீங்க எப்பவுமே சமீபமா இருக்கணும். நாம் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல அங்க போய் சேர் போட்டு உட்கார கூடாதான். அப்படி உட்காருகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் திடீர்னு தேடும் போது அவரை தெரியாது. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கே இல்லை. எஸ்ராவில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கொஞ்சம் கிருபை. அந்த கொஞ்சம் கிருபை தான் என்ன தெரியுமா? தகப்பன் வீட்டை நினைக்க வச்சது. திரும்பி வா, வாசல் அடைபடும் முன்னே திரும்பி வா. தகப்பனுக்கு அங்க வர முடியாது, ஆனா நீ தகப்பன்கிட்ட வரலாம். ஹல்லேலூயா, இதுதான் கிருபை. இப்போ இந்த இளையகுமாரன் இருக்கிற இடத்துல அப்பா வர முடியாது, அப்பா வர மாட்டார். ஆனா மகனே, உனக்கு நான் ஒரு ஃபேவர் பண்றேன். என்ன? நீ என்கிட்ட திரும்பி வா, நீ என்கிட்ட திரும்பி. அந்த இளையகுமாரன் திரும்பி வருகிறான். பாருங்கள், அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை. இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி வராங்க. ஓகே, என்னுடைய கேள்வி, யார் ஓடி வரா? இளையகுமாரன் எப்படி வந்திருப்பான்? ரெண்டு பிள்ளைங்க ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டான், இன்னொரு பிள்ளை எல்லா பாடமும் வழக்கம் போல் ஃபெயில் ஆயாச்சு. இப்போ ரெண்டு பேரும் ஸ்கூல் பஸ் விட்டு இறங்கி வராங்க. வீட்டில் ஃப்ரெண்டு ஹாலில் வந்து அப்பா இருக்கிறார். எந்த பிள்ளை உள்ள ஸ்பீடாக ஓடி வருவா? மற்ற பிள்ளை இப்படி ரிப்போர்ட் கார்டு வச்சு அப்பா இருக்காரா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த இளையகுமாரன் எவ்வளோ தயங்கி வந்திருப்பான். வாசல்ல இருந்தே எத்தி பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு வாசல் படியில் வந்து விட்டார். வாசல் அடைபடும் முன்னே திரும்ப. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல இருப்பாய். அவன் திரும்பிட்டான். மரித்தவர்களிடத்திலிருந்து தகப்பனிடமாய் திரும்பிட்டான். திரும்பி கால் எடுத்து வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்க பார்த்தான். அதுக்கு மேல அவனை நடக்க விடல. ஏன்னா தகப்பனுக்கு தெரியும், பிள்ளை இன்னும் சாப்பிடல, அவனுக்கு சாப்பாடே இல்லை. உனக்கு நீ இருக்கிற இடத்துல அவர் வரல, ஆனா அதுக்காக உன் நிலைமை தெரியாம இல்லை. அடுத்த ஸ்டெப் வீடு வரை நீ நடந்து வா, விடல, பனிஷ் பண்ணல. நீ திரும்பிட்டேன்னா உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவரை போல் ஒரு நல்ல தேவன் எங்கும் இல்லை. அவன் திரும்பினதோ ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி அணைச்சு முத்தமிட்டு அவனை வீட்டுக்குள்ள கொண்டு போறார். எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார்? ஒரு உயிர்ப்பின் நாள், ஒரு ரிசரக்ஷன் டே செய்தியை கேட்டுட்டு போவதுக்கா இல்ல. நீ திரும்பணும். அநேக தேடியும் ஏன் கிடைக்கல? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. நாம் தேடி தேடி ஏன் கிடைக்கல? நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சண்டே சபையோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம், மண்டே எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? எல்லாரோடும் பேசுங்கள், எல்லாரோடும் பழகுங்கள், எல்லாரோடும் அன்பாயிருங்கள், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். ஆனால் ஐக்கியம் கொள்ளும் போது யோசியுங்கள்,
எந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? நான் டெய்லி ஜெபம் பண்றேன், டெய்லி தேடுறேன், எனக்கு மரித்தோர் இடத்தில் உயிரோடு இருக்கிறவரை பார்க்க முடியாது. இவங்க அப்படிதான் கல்லறைக்குள்ள இயேசுவின் சரீரத்தை பார்க்க தான் வராங்க. உயிரோடு எழுமன இயேசுவை பார்க்க வரல, சரீரத்தை பார்க்க வந்தாங்க. நாமளும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இயேசுங்கிற பேர்ல 2 போட்டோ வச்சு டெய்லி பார்க்கலாம், இயேசுவை பார்க்க முடியாது. இல்லைன்னா ஒரு சிலுவையை தூக்கி வச்சுட்டு பார்க்கலாம். ஆண்டவரே என் கூடவே இருங்கப்பா. இருக்கும் சிலுவை, எந்த சிலுவைன்னு தெரியாது, ஏன்னா 3 சிலுவை இருந்துச்சு. ஆமென். நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாலே தலகரங்கும் இல்லை? 3 சிலுவை, எந்த சிலுவைன்னு நமக்கு தெரியாது. இருக்கும், போட்டோ இருக்கும், சிலுவை இருக்கும், இயேசு இருக்கிறாரா? நம்ம எல்லாம் சிலுவையை வச்சுட்டு இயேசு இருக்கிறதா நினைக்கிறோம், ஒரு போட்டோவை வச்சுட்டு இயேசு இருக்கிறதா நினைக்கிறோம். மரித்தோரிடத்தில் அவரை பார்க்க முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இனி உலக வழக்கத்தின்படி உலகத்தார் போல செல்லக்கூடாது, செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது என்பதற்காக என்னவும் செஞ்சுட்டு அவரை தேடலான்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபும் அழுதான், ஏசாவும் அழுதான். ஒரு கண்ணீர் களிப்பாய் மாறினது, இன்னொரு கண்ணீர் கண்ணீரிலே முடிந்தது. கண்ணீருக்கு பதில் தருவார், கண்ணீருக்கு எல்லாம் பதில் தர மாட்டார். அழ வேண்டிய ஒரு காலம் உண்டு, அந்த காலத்தில் அழணும். சமீபமா இருக்க நோக்கி கூப்பிடணும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அசட்டை பண்ணி தன் கால் போன போக்கில் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டான். யாரு? ஏசா 25வது அதிகாரத்தில் இழந்துட்டான். சரி, ஒரு பிரச்சனையில், ஒரு டயர்டில், ஒரு தப்பு பண்ணிட்டான். அன்னைக்கு நைட்டே உணர்வடையணுமா வேண்டாமா? இல்லை. அடுத்த நாள் உணர்வடைஞ்சானா? இல்லை. எங்கே ஓடிட்டு இருந்தான்? இஸ்மவேலருடைய பெண்களுக்கு பின்னாக ஓடிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் யாரு? சின்ன பையன், என்ன செஞ்சிட போறான், எனக்கு தேவை வரும்போது வாங்கிக்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டான், அன்னைக்காவது அவன் உணர்வடைஞ்சானா? இல்லை. எப்பொழுது உணர்வடைந்தான் தெரியுமா? தகப்பன் பங்கு கொடுக்கும்போது. அநேகர் இன்னைக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்க, நாளைக்கு அவர் அவனவனுக்கு பலன் கொடுக்கும் போதுதான், ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. ஏசா அழுறான், அப்பா உங்ககிட்ட வேற ஆசீர்வாதமே இல்லையாப்பா. கேட்டதும் யாக்கோபு அழுதுட்டான், இது ஈசாக்கா அழுதுட்டான். ஆமென். நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இஸ்மவேலருடைய பெண்களுக்கு பின்னாக போயிட்டு இருக்கிறான். அதுதான் அவனுடைய ஏமா இருந்துச்சு. மரித்தவர் கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான், உட்கார்ந்து இருந்துட்டு அழுறான். பலன் இல்ல, மனம் மாறுதலை காணாமல் போனான். மரித்தவர் கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாது. இரண்டாவது, அவர் எங்கே இருக்க மாட்டார். லூக்கா 4வது அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வேகமாக லூக்கா 4வது அதிகாரம் 20. அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். எங்கே அவர் இருக்க மாட்டார் தெரியுமா? இங்கே தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். ஜெப ஆலயத்துக்குள்ளே போகிறார். அவர் கையிலே ஏசாயா நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். 18வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார், குருடருக்கு பார்வை. இப்படி சொல்ல சொல்ல ஜனங்களுக்கு ஒரே உற்சாகம், ஒரே சந்தோஷம். ஏசாயா 61 உள்ள வார்த்தை 61வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். நம்ம ஊர்ல இப்போ உள்ளதை சொல்லணும்னா, வியாதியா விடுதலையா, உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கவலையை மாற்றுகிறார், உன் நோய்களை நீக்குகிறார், உன் வேதனை அறிகிறார். இப்படி சொல்ல சொல்ல வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 22வது வசனம், எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, அதன் அர்த்தம் சூப்பர் மெசேஜ். சூப்பர் மெசேஜ். மெசேஜ்னா இதல்லவா மெசேஜ், இப்படிதான் இருக்கணும் மெசேஜ். இன்னைக்கு கர்த்தர் எங்களோடு, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன மெசேஜ் இல்ல? அப்படி இருக்கும்போது இதோட ஆமேன் போட்டு முடிப்பாருன்னு பார்த்தா முடிக்கல. ஏன்?
இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற இடத்துல கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும். இப்பொழுது அடுத்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? ஆமென். 25வது வசனத்தை வாசிங்க. அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அடுத்து 24ல இருந்து வாசிங்க. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு இவங்க பல்ஸ் தெரியும். இப்ப ஏன் இப்படி புகழ்றாங்க? ஏன்னா அப்படி பேசி இருக்கிறேன் சொல்லிட்டு அட்வான்ஸாவே சொல்லிட்டாரு. என்ன, நீங்க இஸ்ரவேல் எவனும் தீர்க்கதரிசி சொந்த ஊர்ல அங்கீகரிக்க மாட்டான். அதன் அர்த்தம் என்ன? இவ்வளவு நேரம் பேசினதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இனி நான் பேச போறதை நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்க. அதனால நான் இதோட முடிச்சாரா? இல்ல, இயேசு இருக்கிற இடத்துல சத்தியம் வெளிப்படும். காரணம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா என்ன செய்கிறான் பாருங்க. சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருக்கிற ஒரு விதவையின் இடத்துல அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேறெங்கு அனுப்பப்படவில்லை. 27வது வசனம். ஆமென். எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் இதை எடுத்து சொல்லணும்? ஏன்னா இஸ்ரவேலருக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் எங்களுக்கு மட்டும்தான் தேவன், வேற யாரும் அவரை உரிமை பாராட்ட முடியாது. சில பாருங்களேன், தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்கல்ல, தங்களுக்குன்னு ஒரு தெய்வம், அப்படி இவங்க வச்சிருந்தாங்க. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்டது இஸ்ரவேலருக்கு இரட்சகராக மாத்திரமல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இவர் சொல்ல இஸ்ரவேலர்லாம் மேசியா வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க. ஏன்னா ரோமருடைய பிடியில் இருக்கிறாங்க, ரோம பிடியில் இருக்கிறாங்க. அவங்க வானா வரணும், 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணுனா கூட போகணும், என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் போகும்போது அவங்களுக்குள்ள உள்ளம் துடிக்கும், வரட்டும், எங்களுக்கு ஒரு காலம் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், எங்களுக்கு ஒரு காலம் வரும், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார். அதே போல நாங்களும் உங்களை நடத்துறோமா இல்லையா பாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என்றாகி சொல்லுகிறார். எல்லாரும் அற்புதம் நடக்க இவர் தான் மேசியாவா இருக்குமோ? அப்போ எல்லாரும் சீஷர்கள் உட்பட அப்படிதான் பார்த்தாங்க. எனவே தான் செபதேவின் குமாரர்களுடைய அவங்க யோவான் யாக்கோவுடைய அம்மா சொல்ல, உம்முடைய ராஜ்யத்திலே ஒருவன் வலது புறத்திலும் இன்னொருவன் இடது புறத்திலும். கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்? ஆண்டவர் எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. எல்லாத்தையும் உடைச்சு விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உங்களை ஒரு மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் நீங்க அவன் கூட 2 மைல் தூரம் போங்க. என்ன ஆண்டவரே? ஆமென். அதே போலதான் இங்க தேவாலயத்தில் பேசுறார். அவர் உங்களுக்கு மட்டும் இரட்சகர் அல்ல, வரப்போகிற மேசியா உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் உலக இரட்சகர். உள்ளதை உள்ளது போல எடுத்து சொல்லுகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் கிருபையுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை வெளியே தள்ள பார்த்தார்கள், அவர் போயிட்டார். என்ன, எதற்காக இதை சொல்லுகிறேன்? எங்கே அவர் காணப்பட மாட்டார். சத்தியத்துக்கு இடமில்லாத இடத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்றென்ன? ஆமென். ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை நியமித்துக் கொள்ளும் காலம் வரும். பைபிள் என்ன சொல்லுது? தங்களுக்கு ஏற்ற. நம்ம பைபிள் பல நேரத்தில் படிக்கிறது கூட அப்படிதான் படிக்கிறோம். சில பகுதியை படிச்சுட்டு இருப்போம், ஆரம்பத்திலேருந்தே பயங்கரமா குத்துறது போல இருக்கும். அப்படியே எங்கே இப்படி பார்த்துட்டு அப்படியே மாத்திட்டு சங்கீதம் 91. ஆமென். நீ இப்படி இருந்தால் நீ இதை புசிக்கிற நாளில் ஆண்டவர் நானே பசியில் இருக்கேன், வேற ஏதாவது எடுப்போம். ஆமென். நீதிமான் சாப்பிட்டு திருப்தி அடைவான். க்ளோரி, ஹல்லேலூயா. நமக்கு தெரியாத வசனமா? ஆமென். நம்மை நோக்கி வருகிற வார்த்தையை நம்ம ஸ்கிப் பண்றோம். அதன் அர்த்தம் என்ன? சத்தியத்தை தள்ளுறோம். எங்கே சத்தியத்துக்கு இடம் இல்லையோ அங்கே இயேசுவை பார்க்க முடியாது. சமாரியாவில் இயேசு கிறிஸ்து போகிறார்.
ஒரு ஸ்திரீக்கு சுவிசேஷத்தை சொல்றார். அவ போய் ஊரே கூட்டிட்டு வந்துட்டா. அவருடைய வார்த்தையை கேட்க ஆசைப்பட்டாங்க. இயேசு அங்கே 2 நாள் தங்கினார். சொந்த ஊர்ல சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம அவர் வெளியே தள்ள பார்த்தாங்க. இயேசு போயிட்டார். இன்னொரு ஊர்ல சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியா இருந்தாங்க. இயேசு தங்கினார். சத்தியத்துக்கு இடம் இல்லாத இடம் அது எதுவானாலும் சரி, அங்க இயேசுவை பார்க்க முடியாது. சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறது அது யாரானாலும் சரி, அவர்களிடத்துல இயேசுவை பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா மனுஷனை கண்டு கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், இந்த வார்த்தை சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து, எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து, விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால். யாரை பார்ப்பீங்கன்னா, சத்தியத்தை தேடுகிறவன் ஒருவன் இருப்பான் நீங்கள் காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். எதற்கு மன்னிப்பு தருவாரா? அந்த தெருவுக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் நாட்கள் குறைக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதை தேடணும்? சத்தியத்தை தேடணும். அதன் அர்த்தம் என்ன? சபை சரியாய் சத்தியத்தை தேடுமானால் தேசத்துக்கு விடுதலை கிடைக்கும். எனவேதான் ஆபிரகாம் கேட்கிறான், ஒரு பட்டணத்துல 50 நீதிமான் இருந்தா தண்டிப்பீரா? தண்டிக்க மாட்டேன். 50 கேட்டுட்டேனே, 50 வராதே. ஆண்டவரோட 45 இருந்தா தண்டிக்க மாட்டேன். 45 வர வாய்ப்பில்லை. லோத்தின் மனைவி, லோத்தின் 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு நியமித்த 2 புருஷர்கள். எத்தனை ஆச்சு? 6 ஆச்சு. இனி ஒரு மருமகனுக்கு அப்பா அம்மா, அடுத்த மருமகனுக்கு அப்பா அம்மா, மொத்தம் எத்தனை ஆச்சு? 10. சும்மா ஒரு கணக்கு போட்டேன். 10. ஆண்டவரை 10 நீதிமான் இருந்தா ஆண்டவர் சொன்னார், நான் மன்னிப்பேன். அப்பா, ஆபிரகாம் கேட்டு வாங்கினது 10 இருந்தாலே விடுவிப்பார். எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்றார், 10 கூட வேண்டாம்பா, 1 இருந்தா போதும். ஒருவன். நம்மள எவ்வளவு தேசத்துல இத்தனை கொள்ளை நோய் இப்படி பரவும் போது சபை தான் அதன் உத்தரவாதத்தை எடுக்க வேண்டும். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலாம், அதான் உண்மை. அதுதான் சொல்ல, கடல் கொந்தளிக்கும் போது போட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது ஜீவன் உள்ள தேவன் ஆராதிக்கிறவன் அடித்தட்டில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். மற்றவர்களுக்கு இருக்கிற உணர்வு யோனாவுக்கு இல்ல. ஆனால் எப்பொழுது நிற்கும்? யோனா கூப்பிட்டாதான் நிற்கும். நம்ம நிறைய காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகும். என்ன, ஒருவேளை நாம ஜோம் பண்ணி பதில் வந்தா அவங்க ஜோம் பண்ணி வந்ததா நினைச்சிருவாங்க. அதனால நாம இப்போ சிலருக்குடைய வியாக்கியானத்தை கேட்டா, ஆமன், பவுல்லாம் தோற்று போயிடுவார்ல. நீங்க ஏன் ஜோம் பண்ண? இப்போ நம்ம மழைக்காக ஜோம் பண்ணா அங்கேயும் ஜெபம் நடக்கு. அப்போ ஆண்டவர் மழையை தரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க ஜோம் பண்ணனாலதான். அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நம்ம வீட்டில் தண்ணி தீரட்டும். நினிவேயின் ரட்சிப்புக்காக கதற சொன்னார். யோனா படுத்து தூங்கினான். யோனாவை தூக்கி போட்டார். இப்போ யோனா, கர்த்தாவே, ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென். யோனாட்ட கேட்கலாமா? 3 நாள் எப்படி யோனாவே உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்க முடிந்தது? சாப்பாடு இல்லாமல் ஒன்று ஒரு ரூமில் அடைச்சி போட்டா நீயும் ஃபாஸ்டிங் தான். யோனா ஃபாஸ்டிங் இருக்கணும்னு இருக்குல்ல. உள்ள மெடிக்கல் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது. எங்க? மீனின் வயிற்றுக்குள்ள ஒன்றும் கிடையாது. மீன் மட்டும் சாப்பிடும். மீனுக்கும் சாப்பிட முடியல. சிலர் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாப்பிட முடியலன்னு வேற யாரும். இன்னைக்கு வீட்டில் கஞ்சி, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மீதி எல்லாரும் கஞ்சி தான் குடிக்கணும். இந்த யோனாவால் இந்த மீனுக்கும் பிரச்சனை. அந்த மீனும் ஜோம் பண்ணிட்டு இருக்கும், ஆண்டவரே எப்படியாவது எனக்கும் என் முன்னாடி என்ன எத்தனை வெரைட்டி ஓடிட்டு இருக்கு, உள்ள ஒருத்தர் இருந்து சாப்பிட விட மாட்டேங்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கதறான், ஆண்டவரே ஆழத்திலிருந்து கூப்பிடுறேன்.
பொய்யான பொல்லாத மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடித்தான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ரட்சிப்பு உம்முடையது. சத்தியத்தை ஒரு மனுஷன் தேடுறவனா இருப்பான், அந்த பட்டணத்தை நான் மன்னிப்பேன் சொல்றார். அவரிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பு யாருக்குங்க வச்சிருக்கிறார்? ஜனத்துக்கு தானே. தூதர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தப்புன்னா தப்பு தாண்டி. அப்ப அந்த மன்னிப்பை எதுக்கு வச்சிருக்கிறார்? பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தானே, மனுக்குலத்துக்கு கொடுக்கிறது தானே. ஜனங்கள் அநேகர் அறிந்து செய்கிறார்கள் என்றால் அநேகர் அறியாமையில் இருக்கிறாங்க, ஜீவ மார்க்கம் தெரியாம இருக்கிறாங்க. ஆனா பக்தி வைராக்கியம் காட்டுறாங்க. கடல் கொந்தளித்த போது அத்தனை பேரும் தங்களுடைய தெய்வத்தை நம்பினதுனால தானே தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. இவன் மட்டும் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதன் சத்தியத்தை ஆண்டவர் சொல்றார், நீ காட்டித்தா, சத்தியத்தை தேடுற ஒருத்தனை காட்டித்தா, அந்த பட்டணத்துக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேங்கிறார். தேசத்தையே அழிக்காதபடிக்கு தேவன் ஒருவனை தேடுகிறார். எப்பவுமே இப்படி கை காட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி கை காட்டணும். ஆண்டவரே, கை உயர்த்திரணும். சரண்டர். ஒரு குற்றவாளி ஒரு கண்ணுக்கு முன்னாடி கையை தூக்குறது மாதிரி, இது என் மிஸ்டேக், என் பாவம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆண்டவர் கொண்டு வரார். ஜனங்க பாவம் பண்ணுவாங்க. ஜனங்க பாவம் பண்ணும்போது மோசே கிட்ட சொல்லுவார், மோசே, நான் ஒன்ன பெரிய ஜாதியாக்குறேன். கர்த்தருடைய வாக்குத்தை என்ன? ஆபிரகாமுடைய சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கிருந்து வருது. ஆண்டவருக்கு கோபம் தாங்க முடியல, எல்லாத்தையும் அழிச்சிடுறேன் மோசே, அழிச்சிட்டு ஒன்ன பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லும்போது மோசே கெஞ்சி பிரார்த்திப்பானான். ஒருவன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு ரட்சிப்பாய் மாறினான். சபையை தேவன் பட்டணத்தில் வச்சிருக்கிறதே அதுக்கு தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அத்தனை பேரும் சரியான சத்தியத்தை தேடுகிறவர்களாய் மாறினால், சபைகள் அனைத்தும் சத்தியத்தை தேடுகிற சபைகளாய் மாறினால், தேசத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும், தேசம் இயேசுவை அறியும், தேசத்துக்கு சேமம் உண்டாகும், தேசம் விடுவிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை தேடணும். சத்தியம் இல்லாத இடத்துல இயேசு இருக்க மாட்டார். வேகமாய் 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். அடுத்து எங்கே அவர் இருக்க மாட்டார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. 20 வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நீ கடைசி வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுகிறார். அப்போ சபைக்கு சொல்றாரு. சபைக்கு எங்க நிக்கிறாரு? வாசல்ல தட்டிட்டு இருக்கிறார். நம்ம சர்ச்சில் வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான்னு பார்க்கிறோம். அவர் வந்தாரான்னு நம்ம பார்க்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறது என்னவென்றால், தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே 7 பொன் குத்து விளக்குகள் சபையை காண்பிக்கிறது. அவருடைய ஸ்தானமே எங்க? சபையின் மத்தியிலே உலாவுகிறது. சபையின் மத்தியில் உலாவுகிறவர் ஒவ்வொரு சபையின் கிரியைகளை சொல்லி 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 லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லும் போது சொல்றார், நான் வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறேன், கதவை தர. அவர் எங்கே இல்லை? லவோதிக்கேயா சபைக்கு உள்ளே இல்லை. லவோதிக்கேயா சபையின் அனுபவம் என்ன? வெதுவெதுப்பான அனுபவம். குளிரும் இல்லை, ஆனலும் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க இப்படிதான் இருப்போம். கர்த்தர் தட்டுறார். தட்டுறது கிருபை. எதுக்கு தட்டுறார்? 2 காரியத்தை தருவதற்கு தட்டுறார். என்ன 2 காரியத்தை அவர் தர விரும்புகிறார்? அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். 18. நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு ஆண்டவர் சொல்றார், நான்
நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளு அவர் வச்சிட்டு இருக்கிறார். என்ன? புடமிடப்பட்ட பொன்னையும் வெண் வஸ்திரத்தையும் வச்சிட்டு சபையை தட்டுறார். நான் தாரேன், கதவை துறை, இதை நான் கொடுக்கிறேன். வேற ஏதாவது தாங்க ஆண்டவரே, நீ வாளாக்காமல் தலையாக்குவாய், இந்த மாதிரி ஏதாவது தாங்க ஆண்டவரே. நம்ம நிறைய காரியங்களுக்கு ஷட்டர் போட்டுட்டோம். அவர் தட்டுறாரு. நான் வச்சிருக்கிறேன் உனக்கு தரதுக்கு, சபைக்கு தரதுக்கு புடமிடப்பட்ட பொண்ணை வச்சிருக்கிறேன், சபைக்கு தரதுக்கு நான் வெண் வஸ்திரம் வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்கள். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று ரெண்டு காரியத்தை தர வந்துட்டு ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, கண்ணுக்கு கலிக்கம் போடு, அது புரியும்படி சொன்னா உன் கண்ணில் மருந்தை ஊத்து அல்லது கண்ணுக்கு கண்ணாடி போடு. என்ன அதன் அர்த்தம்? நமக்கு மங்கலா இருக்கு அப்படின்னா, ஒன்றும் தெரியல அப்படின்னா ஏதாவது போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் கண்ணுக்கு. இல்லை, சில சொல்லுவாங்க இந்த மெடிசின் ஊத்துங்க அப்படிம்பாங்க, சில சொல்லுவாங்க இந்த கண்ணாடி போடுங்க கிளியரா தெரியும் அப்படின்னு. அதன் ஒரு அடையாளம் தான். உன் கண்ணுக்கு நீ பார்வை உனக்கு தெரியல, என்ன தெரியல, ஆமென், என்ன உன்கிட்ட இல்ல, புடமிடப்பட்ட பொன் இல்ல, என்ன உன்கிட்ட இல்ல, ஆமென், வெண் வஸ்திரம் அல்ல. இது எதை காண்பிக்கிறது? புடமிடப்பட்ட பொன் விசுவாசத்தை காண்பிக்கிறது, வெண் வஸ்திரம் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். நல்ல கவனமா கேளுங்க. சபையினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள். எபேசு சபையினிடத்தில் சொல்லுகிறார், ஆதி அன்பு இல்லை என, அங்கே தேவன் அன்பு இல்லை என ஆண்டவர் வேதனைப்படுகிறார். லவோதிக்கியா சபையினிடத்தில் சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இல்லை? புடமிடப்பட்ட பொன் இல்லை, உன்கிட்ட என்ன இல்லை? வெண் வஸ்திரம் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? வந்து கூடி ஆராதிக்கிறோம், 5 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம், ஆனா புடமிடப்பட்ட பொன் இல்லை, விசுவாசம் இல்லை. மனுஷகுமாரன் கடைசி நாளில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இதை நான் வாசல்ல நின்று தட்டுறேன், என்கிட்ட வாங்கிக்கோ. விசுவாசம் இல்லாத இடத்தில் அவர் இருக்க மாட்டார். அவர்கிட்ட இருக்கு, புடமிடப்பட்ட பொண்ணு இருக்கு. அடுத்து சொல்றார், வெண் வஸ்திரம் வச்சிருக்கிற வாங்கிக்கோ. சபையில என்ன இல்ல? வெண் வஸ்திரம் இல்ல. விசுவாசமும் பரிசுத்தமும் அன்பும் இல்லாத இடத்திலே இயேசுவை பார்க்க முடியாது. நமக்கு அப்படிப்பட்ட பிரசங்கள்லாம் தேவையில்லை. நமக்கு ஆசீர்வாத பெருவிழா, ஆலோசனை பெருவிழான்னு எங்கேயாவது போஸ்ட் பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆசீர்வாத பெருவிழா, பொருளாதார ஆசீர்வாதம், அந்த இப்படியெல்லாம் கேட்டால் நமக்கு அந்த ஷட்டரை ஓபன் பண்ணி விட்டுருவோம். இந்த சைடு விசுவாசம் பரிசுத்தம், இந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம், இங்க இருந்து தட்டிட்டு இருக்கிறார். துறை, நான் வச்சிருக்கிறேன் புடமிடப்பட்ட பொண்ணை வச்சிருக்கிறேன், ஆமாம், நான் வெண் வஸ்திரம் வச்சிருக்கிறேன், இதை வாங்கிக்கோ. இல்லாண்டவரை என்கிட்ட இருக்கு. போய் சொல்ற, உன் கண்ணுக்கு கண்ணாடி போட்டு பாரு, கலிக்கம் போட்டு பாரு, அப்ப தெரியும் உனக்கு எது குறைவா இருக்குன்னு. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அதை பார்க்கல. நம்ம எதை குறைவா இருக்குன்னு பார்க்குறோம். பேங்க்ல இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ குறைவா இருக்கு, ஃபீஸ் கட்டணும் இவ்வளோ குறைவா இருக்கு, இந்த மாதிரி பார்க்குறோம். ஆனால் எனக்கு விசுவாச லெவலில் இன்னும் வளரணும். சீஷர்கள், ஆமென், அவருடைய உபதேசத்தை கேட்க 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 அவர்கள் பார்வை தெளிவடைகிறது. வந்து கேட்குறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும். கேட்குறோமா? ஒரு மகனை அழைத்து கொண்டு வருகிறார் தகப்பன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என் பையனை சுகமாக்குங்க. ஆண்டவர் சொல்ற, விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த தகப்பன் கேட்கிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். கேட்கிறோமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். கேட்கிறோமா? அப்ப நான் இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாக வேண்டும் இதை அறிய என் கண்ணுக்கு கலிக்கம் போடணும். எனக்கு அந்த தெளிவு வேணும். அந்த தெளிவு எப்படி கிடைக்கும்? பிள்ளையாம் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அறிவை அடைந்து தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். என் கண்கள் தெளிவாக்கும்படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பரலோக மெடிசின் தான் பரிசுத்த வேதாகமா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். ஹல்லேலூயா.
இதை ஒழுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே தெரியும் என்னுடைய விசுவாச லெவல் எவ்வளவு குறைவா இருக்கு, என்னுடைய பரிசுத்தம் எவ்வளவு குறைவா இருக்கு. சபை கண்களுக்கு கலிக்கம் போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெது வெதுப்பா இருக்கிற அனுபவம் அவர் உள்ள இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் பேசப்படுகிற ஒவ்வொரு நம்ம பர்சனல் லைஃப், நம்ம ஃபேமிலி, நம்ம சர்ச், இதை தாண்டி தான் அடுத்து நாம் நம்மை சுத்திகரிக்காமல், நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல், சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க பார்த்தா எடுக்க முடியாது. இன்னும் அந்த துரும்பை எவ்வளோ உள்ள தள்ள முடியுமோ அப்படிதான் தள்ளுவோம். கண்ணுக்கு கலிக்கும் போடு, இந்த கண்ணாடியை போட்டு பாருங்க, தெரியும். எஸ் ஃபாதர், புடமிடப்பட்ட பொன் என்கிட்ட இல்லை, வெண்வஸ்திரம் என்கிட்ட இல்லை. பரிசுத்த ஜீவியம். தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். அவர் வெளிப்படும் போது பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்கணும். பிழையற்ற பரிசுத்தவான்கள். பாட்டு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாங்க, அவர் இருக்கணும். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வளருவதற்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதை காட்டுறது? அந்த வாசலை நம்ம அடைக்கிறோம், அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்றோம். அவர் தட்டிட்டு இருக்கிறார். இல்லாண்டவர் இங்கே பயங்கரமா இருக்காண்டவர். இன்னும் எண்ணி 20 நாள்ல இந்த காரியம் நடக்கும். நடக்கலைன்னா அடுத்த 10 நாள்ல. இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம வாசலை திறந்து வச்சிட்டு இருக்கிறோம். யாராவது ஆமே குறி கேட்கறது மாதிரி தீர்க்க தரிசனம் கேட்க போறது. ஆமே. சில அப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, யாருன்னே தெரியாது, டக்குன்னு ஃபோன் பண்ணி பாஸ் ஜோம் பண்ணணும், சொல்லுங்க சிஸ்டர், இல்லை சொல்லுங்க பிரதர், ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணுங்க, ஓகே. ஃபோனில் ஜோம் பண்ணி முடிச்சோன்னே பாஸ்டர் ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சிஸ்டர், நான் கண்ணை மூடிட்டு தான் ஜோம் பண்ணேன். சில அவங்க கேட்கறது ஜெபத்துக்கு இல்லை, அவங்க கேட்கறது ஏதாவது. இந்த கலிக்கும் போடுங்க, எல்லாம் தெரியும். இந்த கண்ணாடியை போடுங்க, எல்லாம் தெரியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெதுவெதுப்பான நம்ம வாழ்க்கை. எனக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அதை இதையும் செஞ்சுட்டு அப்படி இப்படி செஞ்சுட்டு ஓடிடலாம். நான் ஓட முடியாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அவர் வெண்வஸ்திரம் வச்சிருக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை துவக்குகிறவர். புடமிடப்பட்ட பொண்ணு கையில வச்சிருக்கிறார். நீ கதவை தர, நான் தரேன். இல்ல அது வேண்டாண்டவரே, என் பானையில் மாவு குறைவதில்லை. இப்படி ஏதாவது தாங்க, கொலஸ்ட்ரால் தான் கிடைக்கும், எனக்கு எண்ணெய் குறைவதில்லை. இந்த மாதிரி ஏதாவது அந்த ஷட்டர் ஓபன் பண்ணி வச்சிரும். யூடியூப் ஓபன் பண்றது அப்படி வரிசையா இருக்கும். செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை. யூடியூப் ஓனரே தளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். தட்டுனா 1ஆம் தேதி ஆச்சுன்னா வாக்குத்தத்தம் அப்படி பார்க்கறது. கீழே டைட்டில், நீ சாகவே சாவாய், நீ வேணா சாகு, அடுத்த வார்த்தை ஆமென், உன்னை 1000 மடங்கு கிளிக் பண்ணி. ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். எந்த ஷட்டரை ஓபன் பண்றோம்? நம்ம க்ளோஸ் பண்ண பல டோரை தான் அவர் தட்டிட்டு இருக்கிறார், தெரியுமா? நம்ம க்ளோஸ் பண்ண பல டோர் அவர் தட்டிட்டு இருக்கிறார். இன்று சபையே, அவரை வெளியே விட்டு நீ கதவை போட்டுனா ஒரு நாள் வரும், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 10 பேர் போறாங்க மணவாளனை எதிர்கொண்டு, 5 பேர் உள்ள போறாங்க, மீதி 5 பேர் வெளியே இருந்து தட்டுறாங்க. இந்த 5 பேர் தான் லவோதிக்கேயா சபை. அன்று அவரை தட்ட விட்டாங்க, தட்டினாலும் திறக்கல, தட்ட விட்டாங்க, தட்ட விட்டாங்க. இல்லண்டவர் வேண்டாம், நாங்க இந்த டோர் நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு. துறமா புடமிடப்பட்ட பொண்ணு என்கிட்ட இருக்கு, அது வேண்டாம். வெண்வஸ்திரம் என்கிட்ட இருக்கு, அது வேண்டாம். வெதுவெதுப்பான இடத்திலே அவரை பார்க்க முடியாது.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் கூட அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரியத்தை நான் வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். அடுத்து அவர் எங்கே காணப்பட மாட்டார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 58 59 வசனங்கள். அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து இயேசு போயிட்டார். இதுக்கு மேல இனி நான் இங்க இருக்க மாட்டேன். யார் இவர்கள்? யார்கிட்ட பேசுகிறார்? அதனுடைய 30வது வசனத்தை வாசிங்க. அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனால் அவங்க மனசுல எது பெருசா இருக்கு அல்லது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் விஷயத்துல கை வைக்கிறார். ஆபிரகாம் யார்? அவருடைய சிநேகிதன். ஆபிரகாமை ரொம்ப நேசிக்கிறவர். ஆனா இவங்க எப்படி வச்சுட்டாங்க? இவரை விட ஆபிரகாமை மேல வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிற அநேகர் பாரம்பரியத்தை மேல தூக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம எங்க மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறோமோ அங்க அவர் இருக்க மாட்டார். நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அது ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம நம்ம அசட்டை பண்ணிட்டே இருந்தா அவங்கள்ட்ட சொல்லாமலே நம்ம வெளியே வந்துடும். விசுவாசித்த யூதர்கள்ட்ட சொல்றாங்க, அவருடைய வேல்யூவை சொல்றார். அவருடைய மேன்மையை சொல்லிட்டு இருக்கும்போது ஆபிரகாமை விட அவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்களுக்குள்ள விதைக்க வரும்போது அவங்களால முடியல. பாரம்பரியத்தில் தொடக்கூடாது. பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம். அது எங்க வழக்கப்படி அப்படி இப்படி. விசுவாசிங்க தான். ஆனாலும் சொசைட்டிக்கு ப்ரையாரிட்டி, உறவுகளுக்கு ப்ரையாரிட்டி, சொந்தங்களுக்கு ப்ரையாரிட்டி. இந்த வழக்கத்தின்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். ஆண்டவர் விலகிட்டாரு. உன்னை நான் எனக்கேற்ற பரிசுத்தமா இருக்கும்படி உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், என்னுடையவர்களாக இருக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறேன். வியாதிப்படும் போது நான் வேணும், கஷ்டப்படும் போது நான் வேணும், அழும்போது நான் வேணும், எல்லாத்துக்கும் என்கிட்ட ஓடி வர. ஆனா உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது மட்டும் என்னுடைய பாதை நின்று விலகி உலக வழக்கத்தின்படி போகிறாயா? விலகிட்டார். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மற்ற காரியங்களுக்காக மற்றவர்களுக்காக மாற்றும் போது தேவனால் அங்கே இருக்க முடியாது, அவர் விலகி விடுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இப்படி செஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி பண்ணா இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள பிரியப்படுத்த இதவை, இவங்களை பிரியப்படுத்த இப்படி செய். அது கல்யாண வீடாகட்டும், எந்த வீடாகட்டும், நம்ம யாரை பிரியப்படுத்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். கஷ்டப்படும் போதும், சறுக்கி விழும் போதும், தடுமாறும் போதும், கண்ணீர் வடிக்கும் போதும் ஒவ்வொருத்தரை பிரியப்படுத்த செய்கிறோமே, அதில் ஒருவராவது வந்து நம்மை கை தூக்கி விட்டார்களா? மகா ஆழமான கிடங்கிலிருந்து ஒவ்வொருத்தரை சொல்லி கூப்பிட்டு உனக்கு உதவ யாரும் இல்லாதபடினால் அல்லவா நீ அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டாய், அவர் அல்லவா உன்னை தூக்கி விட்டார். தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் வரும்போது உலக வழக்கத்தின்படி. ஆமென். பரத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேற எதற்கு கொடுத்தாலும் தேவனை அவங்க வாழ்க்கையிலே அவங்க இருக்கிற இடத்துல பார்க்க முடியாது. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்லல, முதலாவது தேடினார். இரண்டாவது எதையும் தேட அவர் சொல்லல. ஏன்னா தேட வேண்டியதை தேடினா மீதி எல்லாம் தேடி வரும். தேட வேண்டியதை தேடினா மீதி எல்லாம் இரண்டாவது தேட வேண்டிய நிலைமை வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு சொல்லி அந்த அதிகாரத்தை முடிச்சிட்டார். அடுத்த டாபிக் உள்ள போயிட்டார். இல்லைன்னா வருஷம் போட்டிருக்கணும், முதலாவது தேடு, ரெண்டாவது தேடு, மூணாவது தேடு, அப்படிதானே சொல்லியிருக்கணும். முதலாவது நீ தேடு, நீ தேட வேண்டியது தேடினா மீதி எல்லாம் தேடி வரும். நாம ஏன் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் தேடி தேடி அலைய வேண்டிய சூழ்நிலை தெரியுமா? தேட வேண்டியதை சரியா தேடாததுனால. முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒவ்வொரு காரியத்துக்கும் போராட வேண்டி இருக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் அழ வேண்டி இருக்கு,
ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை அழுது 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 அழுதுதான் வாங்க வேண்டி இருக்கு. ஏன்? எதனால? ஆமாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் தொடர மாட்டேங்குது? தேட வேண்டியதை சரியா தேடல, கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஐந்தாவதாக எங்கே காணப்பட மாட்டார் தெரியுமா? எசேக்கியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும்படியான இஸ்ரவேல் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும்படியான தூரமாய் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ஏன் வீட்டை விட்டு என்ன தூரம் போக பண்றான்? தூரமாய் போகும் பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? சொல்லிவிட்டு 7வது வசனத்தை வாசியுங்கள். என்னை பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அதாவது சர்ச்சுக்கு வெளியே கொண்டு போய், அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். ஒரு செவர்ல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு உள்ள என்ன நடக்குன்னு காட்டி கொடுக்கிறார். உள்ள பயங்கரமான ஆராதனை. யார் வெளியே கொண்டு போனார்? கர்த்தர் கூட்டிட்டு போய் ஓட்டை போட்டு உள்ள என்ன நடக்கு பாரு. உள்ள பார்த்தா பாழாக்கும் அருவருப்புகள், தம்மூசு குறித்த துக்கம், அந்நிய தெய்வர்களை உள்ளே கொண்டு வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, 16வது வசனத்தை வாசிக்கிறேன். உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். உலக வழிபாடுகள். தேவனை அல்லாமல் எந்த ஒரு சிருஷ்டியையும் வைத்து வணங்குகிறவர்கள் தேவனுக்கு முதுகை காண்பிக்கிறவர்கள். அது இயேசு என்கிற பெயர்ல ஒரு போட்டோவை தூக்கி வச்சாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. ஐடி கார்டில் நம்ம போகிற ஏர்போர்ட் போகிறோம், உள்ள என்ட்ராகும் போது கேட்குறாங்க உங்கள் ஐடியை காட்டுங்க அப்படின்னு. ஏதோ ஒரு ஐடி எடுத்து காட்டும். அதில் என்ன இருக்கும்? நம்மளுடைய ஒரு அந்த ஃபோட்டோ அப்படி பார்த்துட்டு இப்படி தந்துடுவாங்களா? என்ன செய்வாங்க? ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டாக இருக்கா? இருக்குன்னா தருவாங்க. சில ஐடி கார்டில் நமக்குள்ள தான் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. நம்ம ஆதார் கார்டு ஃபோட்டோலாம் பார்த்தா உள்ளே விட மாட்டாங்க. பார்த்துட்டு அப்படி பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா? நம்ம இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை தூக்கி ஃப்ரெண்டில் அங்கே இங்கே மாட்டி வச்சிட்டு இருக்கிறோம். அது யாரு? சிருஷ்டியை தெய்வமாய் தூக்கி வைத்தால் அவர்களும் சூரியனை வணங்குகிறவர்களும் அவருக்கு ஒண்ணு. அவர்கள் தேவனுக்கு முகத்தை அல்ல முதுகை காட்டுகிறார்கள். அவர்கள் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார், வெளியே வந்துருவார். ஏங்க, அவருடைய ஒரு போட்டோவை அல்லது அவருடைய ஒரு உருவத்தை வைத்து ஆராதிப்பது அவருக்கு சித்தமானால், எங்க இந்த ஞானம் எல்லாம் பரத்திலிருந்து வர்றது தானே. அவர் இருக்கிற காலகட்டத்தில் கேமராவை கண்டுபிடிக்க அவர் அலோவ் பண்ணியிருப்பாரா இல்லையா? என்ன பேசாம இருக்கிறீங்க? வீட்டில் நிறைய வச்சிருக்கீங்களோ? ஞானத்தை கொடுக்கிறது யாருங்க? கர்த்தர். இல்லை, எனக்கு ஏன் ஞாபகமா என்னுடைய ஒரு போட்டோ அவங்க வீட்டில் இருக்கணுங்கிறது அவருடைய சித்தமா இருந்தால், அவர் இருக்கிற காலகட்டத்திலேயோ அல்லது அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனா வர்றதுக்கு முன்னாடியோ அந்த கேமராவை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு ஞானத்தை யார்கிட்டயாவது கொடுத்திருப்பாரா இல்லையா? ஏன் அதை செய்யல? இதை கண்டு விசுவாசிக்கணும், வேற எதை கண்டுமல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் அடையாளத்துக்கு சிலுவையை வச்சிருப்பாங்க,
சிலர் விக்கிரகமா வச்சிருப்பாங்க. சிலுவையை பார்த்துட்டு முதுகை காண்பிக்கிறோம். அடையாளம் வேற, விக்கிரகம் வேற. ஆமென். சிலர் ஒரு படத்தை வச்சு மாலையை போட்டு கீழே உங்க போட்டோ இப்படி பண்ண எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் என்றென்றைக்கும் சதா காலத்திலும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இன்னைக்கு போய் ஒன்று செஞ்சுட்டு இப்படி பாருங்க. மரணத்தை விழுங்கிட்டு ஏன்னா மரணத்தை ஜெயிச்சேன்னு சொல்ல ஏன்னா குட் ஃப்ரைடே. ஆமென். முதுக காட்டுறோமா முகத்தை காட்டுறோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூக்கி 7 மடங்கு அக்கினியில போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வேற ஒருவரை நாங்க வணங்க மாட்டோம், வேற ஒன்றை நாங்க வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். வீட்டில் ஏதாவது இயேசுங்கிற பேர்ல போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அதை மாத்திட்டு தான் இன்னைக்கு சாப்பிடணும். தந்தாரு சொல்லுறேன். இங்க ஆமேன் இல்லைனாலும் பரலோகத்தில் ஹெவியான ஆமேன் விடும், அது எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிலுவை அப்படியே தூக்கி வச்சுட்டு, எந்த சிலுவை? 3 சிலுவை உண்டு. முதல்ல அந்த வழிக்கு வாங்க. ஆமென். இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு அந்த ரோம தண்டனைனால சிலுவையை வச்சாங்க. நம்ம ஊர்ல இயேசு கிறிஸ்து வந்து மரித்திருந்தாருன்னா என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. ஒருவேளை அப்படி மடித்திருந்தா நம்ம வீட்டு ஃப்ரெண்டு காலில் தூக்கு கயிறு அப்படி போட்டிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பையன் வந்து சொல்ற, அம்மா கொஞ்ச நேரம் தொங்கிட்டு வரேன் இல்ல, ஃப்ரெண்டு காலில் தூக்கு கயிறு போட்டு காலில் எப்படி பார்த்துட்டு நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையை மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று மிஷனரிகள், அன்று பரிசுத்தவான்கள், அன்று அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது சிலுவையை வச்சிருந்தாங்க. எதுக்கு தெரியுமா? அன்னைக்குள்ள ஜனங்களுக்கு அதை சொல்லி வணங்குவதற்கல்ல, அது அடையாளம். இதுதான் சிலுவைப்பா, இதுல தான் அவர் மரித்தார். அந்த அடையாளத்தை வேற எப்படி அன்னைக்கு காட்டி கொடுக்க முடியாது. யூடியூப் கிடையாது, அது கிடையாது, எதுவுமே கிடையாது. யாருமே சிலுவையை வணங்கல, அதை ஒரு அடையாளமாய் வைத்திருந்தார்கள். அவர்கள் ஆராதித்தது ஒரே ஒருவரை மாத்திரம்தான். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தங்களை நோக்கி 2 கரங்களை நீட்டி ஆசீர்வதித்த தங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே ஆராதித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உலக வழிபாடுகளுக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே இயேசு இருக்க மாட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை எங்க தேடிட்டு இருக்கிறோம்? ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, நீங்க சமீபமா இருக்கணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு, என் ஜனத்துக்கு. இந்த ஏக்கத்தோடு தான் சபை ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற புடமிடப்பட்ட பொண்ணு எனக்கு இன்னும் வேணும். அந்த வெண் வஸ்திரம் வேணும். இதுல சபை ரொம்ப குறைவுபட்டிருக்குப்பா. வேணும்பா, வேணும்பா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, என்னை முழுவதும் தருகிறேன். ஹல்லேலூயா, I surrender. கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்காற்படியிட்டு ஆமென். மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி வசதி அப்படி இருந்து கொள்ளுங்கள். எழுந்தோ இருந்தோ உங்களுக்கு வசதியா ஒரு 2 நிமிஷம். எஸ், ஷகபரபலராய் சரண்டரா, ஐ சரண்டரா, ஐ சரண்டரா. All to thee, my blessed Savior. Hallelujah. அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணிக்கின்றேன்.
விசாரி